வணக்கம். இன்றைக்கி நம்ம விருந்தோம்பல்ல ஒரு துளி கூட ஒரு ட்ராப் கூட எண்ணெயே இல்லாமல் ஹெல்த்தியான ஆயில் ஃப்ரீ வெஜிடபிள் குருமா இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த குருமாவுக்கு எண்ணெய் மட்டும் இல்லை, நாம் அதே மாதிரி பால், தயிர், வெண்ணெய் எதுவுமே சேர்க்கல. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் குருமா. இப்போ செய்முறையை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை 2, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கல்பாசி வாசத்துக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது கூட 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி பழம் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள் குருமாவுக்கு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஊற வச்சது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 கப் அளவுக்கு எல்லா காயும் சேர்த்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு. இப்போ 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கேரட் மீடியம் சைஸில் 1 எடுத்திருக்கேன். அப்புறம் பீன்ஸ் ஒரு 4, உருளைக்கிழங்கு ஒரு 1, அப்புறம் பச்சை பட்டாணி இப்போ 2 கப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை இன்னும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா ஸ்பைசஸ்லாம் அடியில் இருக்கும். இந்த கல்பாசி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கல்பாசி ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது கூட இப்போ எல்லாம் இது பண்ணியாச்சு. இப்போ ப்ரெஷர் குக்கரில் மூடி வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குருமாவுக்கு அரைக்கிறது என்னெல்லாம் பார்த்துருவோம். 1/2 கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 5 சின்ன வெங்காயம், முந்திரி ஒரு 5, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இந்த சின்ன வெங்காயம் எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த காரத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு. நம்ம எல்லாமே பச்சையாக சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. சின்ன வெங்காயமும் அந்த இஞ்சி பூண்டில் இருக்க காரத்தை குறைக்கிறதுக்காக. இதெல்லாம் இப்போ குருமா பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். காயெல்லாம் கரெக்டாக பதமாக வெந்திருக்குது. இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணல. இப்போ நம்ம வெஜிடபிள் குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண புதினா இலைகள் கொஞ்சம், கொத்தமல்லி இலைகள் 2 சேர்த்து இப்போ முதலே நம்ம சேர்த்துடணும். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுது சேர்க்க போகிறோம். இது எண்ணெய் எல்லாம் இல்லாமல் செய்கிறனால காரம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாகவே சேர்த்துக்கோங்க. இதான் ரொம்ப அதிகமாக ஏறக்கூடாது. அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுதும் நீங்கள் ரெடிமேட் இது சேர்க்குறீங்கன்னா வேண்டாம், கடையில் இருக்கிறது வாங்கினீங்கன்னா அது சேர்க்க வேண்டாம். இஞ்சியும் பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு விழுது தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அது டேஸ்ட்டு மாற்றி உங்களுக்கு கசப்பு சுவை கொடுத்துரும். அதில் வினிகர் ஆட் பண்ணுறாங்க இந்த ரெடிமேட் இஞ்சி பூண்டு விழுதில். இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. தண்ணி இனிமேட்டு எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே முதல்ல கரெக்டான தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கோம். இனிமேட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். எல்லாம் சேர்த்து கலந்துட்டு இப்போ செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி நம்ம குருமாவை கொதிக்க வைக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஆயில் ஃப்ரீ குருமா. ஆக்சுவலாக எண்ணெய் சேர்க்காத மாதிரியே இல்லை, அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நல்ல மிதமான சூட்டில் குருமா நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரை கொதிச்சா போதும். ஏன்னா காய்கறிலாம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுட்டோம். நேரம் ஆக ஆக கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் அந்த பதம் பார்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் கசகசா எதுவுமே சேர்க்கல, முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு நல்ல குருமா கொதிச்சிருச்சு. நல்ல இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரம் ஆனவுடனே கொஞ்சம் திக்காகும். நீங்களும் இந்த ஆயில் ஃப்ரீ குருமாவை அளவுகள் எதுவும் மாற்றாமல் இதே சேமில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்ல எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி, வணக்கம்.